திரையில வரும்போது சின்ன குழந்தைங்களா பார்த்து விசில் அடிச்சு கை தட்டி இல்ல பிரமிச்சு ரசிச்ச நிறைய சிறுவர்கள்லாம் இன்னைக்கு வந்து அதே இண்டஸ்ட்ரியில நடிகர்களா இருக்காங்க. சோ அந்த மாதிரி சிறுவர்களா இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு பெரிய ஆக்டர்ஸா இருக்கிறவங்க சூப்பர் ஸ்டாரை பத்தி என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ரஜினி சாரோட எல்லாரும் எவ்வளவு பெரிய தீவிரமான ஃபேனும் அது மாதிரி நான் ஒரு பைத்தியமான ஃபேன் சொல்லலாம். அவரோட 16 வயது 60 வரை அந்த டைம்ல when he was very young ஒரு மெச்சூரான ரொம்ப மெச்சூரான ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அந்த கேரக்டர். எனக்கும் பிடிச்சமான படம்னு சொல்லலாம். நான் ரஜினி சாருடைய ஃபேன் எந்த அளவுனா அவரு ஸ்டைல் அப் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு முடிய சிரிப்பு விட்டுட்டு என்னுடைய ஸ்கூல் எனக்கு விவரம் தெரியாத டைப்ல இருந்தே அவர் மாதிரி டைலாக் பேசிட்டு நிஜமா உண்மையா மனசோட சொல்றேன் அவ்வளவு பெரிய ஃபேன் நான். யாருக்கிட்ட மோதுற இவங்கெல்லாம் டாப் 10 ரவுடிஸ் பீஸ் ஆக்கிடுவானுங்க. முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியா கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்களா தான் வரும். அவர் படத்தை ரிலீஸ் அன்னைக்கு போய் பார்த்தாகணும். ஒவ்வொரு படம் ரிலீஸ் அன்னைக்கும் ஏதோ பெரிய இன்சிடென்ட் நடக்கும். மாப்பிள்ளை படம் பார்க்க போனப்போ நான் தியேட்டர் உள்ள இருக்கேன். ஒரு பையன் வந்து சொல்றானே உங்க தம்பி வெளியே விட்டு அடிச்சிட்டாங்களான்னு. ரஜினி சார் படம் முக்கியமா தம்பி முக்கியமானா நான் படம் தான் முக்கியம்னு படம் முடிச்சுதான் வந்து அதை பார்ப்பேன். மாவீரன் படத்துக்கு போனா மாமா பையன் ஒருத்தனுக்கு வந்து கீழே விழுந்து கூட்டத்துல கிரவுட்ல விழுந்து கை உடைஞ்சு போச்சு. இப்படி ஒவ்வொரு படத்துக்குமே ஏதோ ஒரு கதை இருக்கும். தளபதி படத்துக்கு மிகப்பெரிய கிரவுடு தளபதி படத்துக்கெல்லாம் பிளாக்ல வந்து 500 ரூபாய் டிக்கெட் போகும். ராக்கம்மா கைத்தட்டு சாங் போட்டா அந்த சாங் ஜாங்கு ஜக்கு ஜனக் அந்த வந்தா போதும். அப்படியே எப்ப நாங்க எஸ்கேப் ஆனே தெரியாது. அப்படியே எஸ்கேப் ஆகி கிரௌடா அப்படி கூட்டமா போயிட்டு தேட்டருக்கு போயிடுறது. என்னதான் செட்டு சேர்த்தாலும் ஃப்ரெண்டா இருந்தாலும் கூட வந்து மாமா பையன் தம்பி யாரா இருந்தாலும் சரிதான். அங்க போனது பிறகு டிக்கெட்டுக்காக அவன் தப்பிச்சா போதும் உள்ள போகணும். அதான் மூடு.